விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, ஸ்ரீதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றலாம் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பற்றனாலே சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் காலை தூக்கிட்டு லெஃப்ட் காலை பின்னால தோல் தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த காலு? இந்த காலை தூக்கு, இந்த காலை பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா. ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுறேன். என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாதிரி விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேற ஆண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க. மருமகளையா ஏத்தி அழைச்சிட்டு போ. பின் சீட்டு காலியா தான் இருக்குதா? ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி மாப்பிள எப்படி கலக்கிட்டு போறாருன்னு? கவலைப்படாதடி, ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏய் 7 மணிக்கு எல்லா கடையும் மூட சொல்லுங்க. கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திரவா. சுனிதா சுனிதா, உன் பேரை சகசிரநாமம் படிக்கிறேன் பாரு. ஆமா, இது ஒண்ணும் குறைச்சல. வேற என்னத்துல குறைச்சால்? எனக்கு ஒரு தாலியும் கட்ட மாட்டேங்கிற, தாரமாவும் வச்சுக்க மாட்டேங்கிற. இப்பவே உன்னை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் சுனிதா, கோபிச்சுக்காத சுனிதா. வா பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசலாம். ஆமா, என்ன ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, நடிக்கவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கே நான் உனக்கு சின்ன விடாவோ பெரிய விடாவோ இருக்கணும்? மறுபடியும் சொல்றேன், நீ கோபிச்சுக்காத சுனிதா. நீ எனக்கு கோபுர கலச மாதிரி. முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தான் நான் வேற கோயிலுக்கே போவேன். நான் எல்லாரையும் ஆர்டிஸ்ட் அனுப்புறது உண்மைதான். அது மாதிரி உன்னையும் அனுப்பிச்சேன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போயிட்டான்னு என்கிட்டயே கேட்பேன். அப்புறம் எனக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சரி சரி வா, மூட கெடுக்காத, குடும்பம் நடத்தலாம். என்னங்க இது இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ குளிச்சிட்டு வந்திருக்கேன், நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓட ரோஜா, சினிமா எடுக்கலாம். ஏ ராணி, வலையில மீன் சிக்கிடுச்சு, இனிமே உன் வேலையை காட்டு.
சிக்கு சாங் நீ வந்த நாளே ஒன்னத்தான் நான் பார்த்து புட்டேன் உம்மல கண்ணரண்டத்தான் நான் போட்டு புட்டேன் தூக்கத்தை தூரம் தள்ளித்தான் நான் ஓட்டி புட்டேன் ஈர்க்கத்தில் ராவும் பகலா நான் மாட்டிக்கிட்டேன் கனி வல வீசி ஆட வந்தேன் கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன் கனி வல வீசி ஆட வந்தேன் கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன் சுந்தர லோகத்து சந்தன தேரு இந்திர லோகமே வந்தது பாரு என் தேக ரோசா தோட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் நான் வந்தா கூட கூட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் மாறாப்பு தூவி அழைக்கும் என் சந்தனமேனி தீராத மோகம் அழைக்கும் என் சந்தனமேனி வாழேந்தி போரு கழைக்கும் என் கண்கள் இரண்டும் யாருக்கும் போக வளர்க்கும் என் கண்கள் இரண்டும் கனிவல வீசி ஆட வந்தேன் கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன் கனிவல வீசி ஆட வந்தேன் கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன் சுந்தர லோகத்து சந்தன தேரு இந்திர லோகமே வந்தது பாரு என் தேக ரோசா தோட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் நான் வந்தா கூடும் கூட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் இது கட்டான உடம்பு நீ கட்டாயம் விரும்பு இந்த முத்தான மனசு சித்தாகி இருக்கு முத்தழகனே வா வா என் தேக ரோசா தோட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் நான் வந்தா கூடும் கூட்டம் ஜிம் சிக்கு 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 சாங் சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்துட்டேன் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க டைம் இல்ல அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க அப்புறம் சார் உங்களுக்கு கால் சீட்டு மந்த் எண்ட்ல வேணுமா மந்த் பிகினிங்ல வேணுமா இல்ல ஏன்னா பாம்பே கல்கத்தா குஜராத் தெலுங்கு கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார் சார் அது இருக்கட்டும் சார் இது தமிழ் கம்பெனி தானே இல்ல சார் நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன் ஆமா கரெக்ட் நானும் தமிழன் தான் இந்த தமிழ் மண்ணுல பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன் எப்படி என்னது ஹிந்தி மலையாளம் இவன் மூச்சுக்கு ஹீரோவா அவசரப்படாத அரசியல்வாதி மேடையில வளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான் முழுசும் வளரட்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா போட்டோ பாருங்களேன் என்ன கிளாமர்னு பாருங்க சார் சார் கூப்பிட்டீங்களா அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா ஓஎஸ் பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா ஓ அத கேக்குறீங்களா பிளாக் பேக்ல கொடுத்துருங்க ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துங்களேன் எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட் இது இங்கே இருக்கட்டும் உள்ள எல்லா வசதியும் இருக்கு அப்படியா ரொம்ப சௌரியமா போச்சு வாங்க வாங்க. அம்மா ஐயோ அப்பா 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 ஐயோ குத்தாரியா குத்தாரியா ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ கிள மிக்காதே ஐயோ சார் தெரியாம பண்ண சார் ஆமாட சார் என்னடா கேட்ட ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு
அப்படியா? ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா என்ன கோங்க படம் கொண்டு வராம இருப்பா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண ஏண்டா நாயே, இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொண்டுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன்? இல்ல முதுகுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கதை வச்சு உள்ளே பூந்தாடி. அண்ணே ஒரு 10. எதுக்கு 10? மருந்து வாங்கணும்ண்ணே. எதுக்கே மருந்து? கொடுங்கண்ணே. இந்த தொலை. ஆமா, எப்படி அடிபட்டுது? பீடிக்கு நெருப்பு கிட்ட தூக்கி போட்டு கொண்டு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்துட்டல, நீயா கொடுக்க மாட்டியா? நல்லா இருப்படா. அப்பா 16 சப்பானி மாதிரி ஆக்கி விட்டாங்களே. பாத்தியா, இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. பாஷா படம் சூப்பர். ரஜினி சார் அசத்திட்டாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. என்னடி மொட்டை மாடி மொட்டை மாடி? கிட்டவாடி கிட்டவாடி. என்னடி கிட்டவாடி கிட்டவாடி? சொல்றேன்டி, நீ சொல்ல வடிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ என்னாச்சு? அவ அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ புடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும்னு அலையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, புடிச்சு காட்டுறேன். விஜய் விஜய், எங்க போன வாழை காணோம்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாழை காணோம்? ஏய், யார் மணி? போடி வெளிய. ஏய், பொண்டாட்டி ஏதாவது வாடி பொடின்னு பேசுவாங்க. நீ என்ன பொடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு வந்து நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. யாரோ வெகு பண்ணதுல வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனால தான் புருஷன் வேணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடுப்புல ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில் எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா என்கிட்ட விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியுயா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பார்க்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தாயா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வேணாலும் சொல்லுங்க சார், ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய்.
நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்தா தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. ரெண்டு பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமா இது ஒரு ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பக்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகா மாறிடுத்து. ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, ஐ வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், ஏன் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா. அடக்கமா போமா, போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? சுடுகாட்டு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. ஏய், இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் தான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன்.
இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு வேலும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, ஒரு குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா. காட்டிட்டான். எப்பா என்ன சாதிக்குமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா இருந்தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, ஏன்ட சொல்லிட்டு இல்ல, விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே, ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டதுல, இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவலடா. ஏக்கா ஏக்கா, திவ்யா ஏக்கா? வெளியே போயிருக்கா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, அந்த உத வைக்கிற பையன் திவ்யாவை சைட் விட்டுருக்கான். திவ்யா சொன்னதான் தாமதம், நம்ம பசங்க பறந்து போய் பந்தாடி பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இனிமே ஒரு பையன் திவ்யாவை திரும்பி பார்க்க மாட்டான். செத்துக்கிட்டு தொலைக்க போறான்டா. வளையட்டுமே, செத்த என்ன, நாட்டுக்கு ஒரு ஓட்டு குறையும். ஹலோ, நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்மால இன்னும் காணுமே. சாரி விஜய், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிலந்தி வலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான். எங்க வீட்டுல இருக்காங்களே எங்க அம்மா, அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகையாக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ்னு. என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா? நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க, நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம 2 பேரும் எப்படி இணைய முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும்.
நீ கோயிலுக்கு போனாலும் சரி குளத்துக்கு போனாலும் சரி யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அது என்னால் சொல்ல முடியும். நான் யாரை மனைவி ஆக்கணும்னு நினைச்சனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. திவ்யா, எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால், அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. I love you. Vijay. விஜய், விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட வாழ்க்கை பிரச்சனை இது. Don't disturb me. Please. I'm sorry. I'm very sorry திவ்யா. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழத்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ணேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு. என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, ஏன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன்.
புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது இதயத்தில் கோயிலாகும் காதல் என் காதல் இமயத்தின் ஜீவனாக வாழும் என் காதல் இருக்கின்ற யுகம் யாவும் இருந்திங்கு உயிர் வாழும் வருகின்ற தினம் யாவும் உனக்கென்று செலவாகும் இதுதான் காதல் என்னும் தேவதான் கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தாரா பாட்டெடுத்து பாடுது வழியோரம் வாசம் வீசும் சோலை பூஞ்சோலை விழியோரம் காதல் பேசும் மாலை பொன்மாலை பனிக்காலம் இருந்தாகும் பசி தீர மருந்தாகும் சிறு பூக்கள் நெஞ்சோரம் சிறகொன்று உருவாகும் இதுதான் காதல் என்னும் தேவகானம் கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது புது ரோஜா தேனெடுத்து போகுது மனம் தானா பாட்டெடுத்து பாடுது சத்தியமா சொல்றேன் நம்ம காதல் இந்த சாமியும் சரி வேற எந்த சாமியும் சேர்த்துக்கல பின்ன உன்னோட படிக்கட்டுல பேசிட்டு வர்றது ஒரு சுகமான அனுபவம் அதை நீயே விரும்பின நானும் விரும்பினேன் அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம் அது போறாங்களே அந்த வயசான தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு லவ் பண்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்றீங்களா பக்தியே ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க அவங்க பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க அவங்க பேர குழந்தைங்களுக்கு தெரியாம லவ் பண்ற ஒரே இடம் கோயில் தான் அப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க இங்க பாத்தியா அந்த சின்ன சிறுசுகளும் காதல் பண்ண வராங்களா அவங்க காதல் ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ணிருக்கணும் தப்பு பண்ணிட்டேனே சரி வா இப்போ தான் ஆரம்பிக்க போறேன் 5 வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆசையை பாத்தியா போதுமா போதாது எது எப்படியோ உங்க வழிக்கு நான் வந்துட்டேன் சரி வா
தொலைச்சி கட்டிட வேண்டாம் உள்ள அப்படி புள்ளியாரப்பா, கணபதி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்னை யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. ஐயோ, யார் தெரியுமா கேட்டுனாப்பா சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா கவட்டிக்கடா ஐயோ, நீங்கெல்லாம் யாருங்கடா? இன்னும் ஆள கடமை நாங்க உன்னை கடத்த போறோம் ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னை லவ் பண்றதா வரேன்னு சொன்னா ஆள காணுமே லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா விட மாட்டோம் ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல டேய் எங்கெங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சொன்ன சாயங்காலம் வந்து பாரு கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா தான் எனக்கு பிடிக்கும். ஆஹா இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே இப்படித்தான் ஒன்னுலயே மிஸ் ஆயிருது என்ன 50? ஒண்ணு இல்ல இது வேற வா உன்னை கொண்டு அம்மா வந்துடுறேன் இதான் எங்க house. இதானா அடே அப்பா மம்மி, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியா என்னம்மா? இப்போ ஆய் பட்டுச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. அப்ப இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்துனாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா